பிரைஸ் தி லார்ட் மக்களே, இந்த காலவெளியில் அப்பாவை கொண்டாடுவோம். நம்மளால ஒன்றும் கூடாது, ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். அந்த நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் ஆராதிப்போம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். சொல்றீங்களா? உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இயேசுவே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல்லாம் அமே வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். வாயை திறந்து சொல்லுங்க எல்லாம். ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்மளால அநேக விஷயங்கள் முடியாது, கூடாது, ஆனா கர்த்தரால கூடும். இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் அநேக காரியங்கள், எதிர்பார்க்கிறவைகள் இல்லாதவைகளாக இருக்கு. போராடுறோம், மாதம் ஓடுது, வருடம் ஓடுது, ஆனா இல்லவே இல்லை. ஆனா நீங்க கர்த்தரை நம்பினீங்கன்னா இல்லாதவைகள் இருப்பதாக மாறும். இந்த யெகோவா ஈரே நம்முடைய தேவைகளை சந்திப்பார், தேவைகளை நிறைவாக்குவார். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் அது துருத்தில வைத்திருக்கிறார். அது ஏற்றதா என் தேவன் பலன் தருவார், அதற்கு வேண்டிய பதிலை கொடுப்பார். யெகோவா ஈரே நம்முடைய தேவைகளை சந்திப்பார், தேவைகளை நிறைவாக்குவார். இருக்கிற இடத்துல எல்லாம் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் உம்மை நம்புறேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில அநேக இல்லாதவைகள் தான் இருக்கு, ஆனா அதை எடுக்க முடியல, போராடிக்கிட்டே இருக்கிறேன், கண்ணீர் தான். ஆனா இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன், உங்களை நம்பி அன்னைக்கு அன்னால் உங்களை நம்பும் பொழுது நீ நல்ல சூழ்நிலைகளை ஏற்றுக் கொடுத்தீர். அன்னாலை களிப்பாய் மாற்றினீர். எப்போ? உள்ளத்துல என் தேவைகளை என் கர்த்தர் செய்வார் என்று நம்பும் பொழுது இன்றைக்கு முது பிள்ளைகளும் நம்புகிறார்கள். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் ஆனந்த ஆக்களிப்பாக மாறட்டும். இயேசுவே, நீர் உதவி செய்வதற்கு நன்றி. உங்களுடைய பற்றாக்குறை, தரித்திரம், சுகவீனம், போராட்டம் எல்லாத்துக்கும் நீ முற்றுப்புள்ளி வைப்பே. ஆமென், 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 ஹல்லேலூயா. நீ செய்த அந்த நன்மைக்கு நன்றி, நீர் எங்களை நினைத்ததுக்கு நன்றி. ஆமென், ஆமென். தேவ மக்களே, இந்த காலை வேளையிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுக்கிறேன். 18, 19 2 வசனங்கள் எப்படி வருது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகள்னா என்ன? நமக்கு முன்னாடி இருந்தது சில காரியம் கை கூடி வந்திருக்கும், அது கைவிட்டு போயிருக்கு. சில நேரத்தில் நம்ம யோசிப்பது உண்டு, இந்நேரம் நான் இந்த பொசிஷனில் இருக்கணும், இந்த நேரத்தில் நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கணும், என் வேலையில், என் பிஸ்னஸில். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சே. பூர்வமானவைகள் சொல்லும் போது அது யாதுன்னா, அது எந்த காரியம்னா, நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தகப்பனுடைய காலம், தகப்பனுடைய காலம், அவங்கெல்லாம் செழிப்பு சீமானா இருந்திருக்காங்க.
இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், அந்த நாட்கள்ல இருந்தே ஒரு செழிப்பு இல்லை, ஒரு நன்மை இல்லை, ஒரு வெற்றி இல்லை. என்னுடைய பூர்வ நாட்கள், என்னுடைய மூதாதையோர் காலத்திலிருந்து இப்போது வர நான் போராட்டமும் தரித்திரமும் பற்றாக்குறையும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றாரு, இதை நீ நினைக்க வேணாம், இதை சிந்திக்க வேணாம். ஏன்னா இதை நீ யோசித்தனா உன் இருதயம் கலங்கும். இதை நீ யோசித்தனா நீ அதுக்கு தான் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருவ. அதனால தான் இதை யோசிக்காத, சிந்திக்காத, கர்த்தரை பாரு. கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களான்னு. உனக்கு தெரியலையா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்குனே ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்ப்பா. அது உன்னை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கலாம், பலவிதமான பிரச்சனையா இருக்கலாம், சந்ததி சந்ததியா அந்த பற்றாக்குறை, சந்ததி சந்ததியா சில நேரம் வியாதி, சந்ததி சந்ததியா சில நேரம் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு உனக்கு நான் புதிய காரியத்தை செய்ய முடியுன்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீ சொல்றதா நான் நம்புறேன்ப்பா, அந்த புதிய காரியத்தை எங்க வாழ்க்கையில செய்யுங்க, நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் என்று அர்ப்பணிங்க. நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, இதெல்லாம் உங்களை பல தலைமுறை தொடர்ந்து வந்திருக்கலாம், அதை கர்த்தர் நிறுத்துறார், புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறார். நீங்களும் உங்கள் சந்ததியும் கர்த்தருடைய திரட்சியான நன்மையில திருப்தி ஆவீங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.